மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினரை பார்த்து பெரியாரிஸ்டுகள் எந்த அளவு கதறிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு சம்பவமே உதாரணம். அதாவது சமீபத்தில் நியூஸ் கிளிட்ஸ் தொலைக்காட்சி நடத்திய 4 முனை போட்டியில் முந்துவது யார் அப்படிங்கிற விவாதத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் கலந்துக்கிட்டு அதில் சில கருத்துக்களை பேசுகிறாரு பெரியாருக்கு எதிராக. உடனே பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு எதிராக நீ எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி கூட்டத்திலிருந்து ஒரு பெரியாரிஸ்ட் ஒருத்தர் யாருங்கிறது நம்ம பின்னாடி விரிவாக பார்ப்போம். அதர்ம மனோஜ் அவரோட பேர். அவர் என்ன பண்ணுறாருன்னா செருப்பு எடுத்து வீசுறாரு. வீசின செருப்பு ஸ்ரீதர் மேலே படாமல் பக்கத்தில் உட்காந்துருந்த நாஞ்சில் சம்பத் டிவி கீழே இருக்கக்கூடியவர் மேலே படுது. அவர் செருப்பை கீழே தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, செருப்பெடுத்து வீசுறதெல்லாம் வீரம் நினைச்சிட்டு இருக்கிற அந்த பெரியாரிஸ்டுகளை பார்த்தா ஒரு பரிதாபமாக தான் இருக்குது. அவர்கள் எந்த அளவுக்கு கதற விட்டுருக்காரு மனுஷன் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இவர் எதுவுமே பண்ணல, அப்படிதான் பேசுவேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி துணிச்சலா அத்தனை பேரையும் ஒத்தால சமாளிச்சது இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு வீரம் தான். உங்க ஒப்புதல் நான் கேட்கலங்க. பேசுவாங்க. தமிழை பிச்சை எடுக்க கூட உதவாதுன்னு சொன்ன மொழி கேட்டுக்கிட்டு நீங்க சொன்ன கேட்டு இருப்பீங்கன்னா நீங்க இருங்க, நாங்க கேட்போம். செருப்பு எடுத்து வீசுற நபர் இருக்காரு இல்லையா, அவர் நீங்க நல்லா ஜூம் போனீங்க அப்படின்னா அவர் நமக்கு யாருக்கிற முகம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த கூட்டத்தோட கோவிந்தா போடக்கூடிய நபர்கள் இவரும் ஒருத்தர். அதர்ம மனோஜ். இவரை நம்ம தொடர்ச்சியா இதுக்கு முன்னாடி நம்ம 2 வீடியோக்கள் நம்ம இவரை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இதுக்கு முன்னாடி சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சீமானால தன்னோட தூக்கத்தை தொலைத்த பல நபர்கள்ல இவரும் ஒருத்தர். இன்றைக்கு பெரியாரிஸ்டுகள்னு சொல்லிக்கிறவங்க எல்லாம் யாருங்க, எல்லாமே 40+ இளைஞர்களை பூரா சீமான் அவர் பக்கம் திருப்பிட்டாரு. பெரியாருக்கு எதிராக பேசுறவங்க பின்னாடி தான் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்க, பெரியாரிஸ்டுகளை யாருமே இல்லைன்னு சொல்லி பொது மேடையில் கண்ணீர் விடாத குறைக்கு புலம்பிய நபர் தான் இந்த அதர்ம மனோஜ். தலைமுறை நம் கையில கிடையாது. நீங்க திமுக ஓட்டு போடுறவங்களாகட்டும், திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்களாகட்டும், அத்தனை பேருமே 45+, 50+. நீங்க 2K கிட்ஸ் பெரிய அளவுல கரப்ட் ஆக்கி நீங்க வச்சிருக்காங்க. அப்ப இந்த கோவம் இன்னைக்கு மேடையில இவர் பெரியாருக்கு எதிராக பேசுறதுனால வந்தது இல்ல, தொடர்ச்சியா இருக்கிற விஷயம் தான். சமீபத்தில் கூட, ரொம்ப வெகு சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய தாயை ரொம்ப இழிவாக பேசி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருப்பாரு. அதாவது சீமான் அவர்கள் அந்த மகன் இந்த மகன் சொல்லி பேசியிருப்பாரு. அதை எதுக்குன்னா பெரியார் அவர்களை எதிர்த்து சீமான் அவர்கள் மேடையில் பேசுறாராமா. பாரதி, அதாவது பிராமண கடப்பாறையை வைத்து நான் திராவிட கோட்டையை தகர்ப்பேன்னு சொன்னார் இல்லையா, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து பேசுற அப்படிங்கிற அடிப்படையில் அதையும் ஒன்று பேசி வச்சிருப்பாப்புல. இதை கேட்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, சீமானோட தாயாய் இப்படி திட்ட வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னா இங்க எங்க இருக்கு பெரியார் பேசிய பெண்ணியம் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இவர்கள் தான் பெண்களுக்கான உரிமை நாங்க தான் பெற்றுக் கொடுத்தோம், பெரியார் இல்லை என்றால் பெண்கள் அடுப்படியில் இருந்திருப்பார்கள்னு பேசுவாங்க. பெண்களுக்கான சுயமரியாதையே பெரியார் தான் வாங்கி கொடுத்தாருலாம் பேசுவாங்க. இன்னும் சொல்லப்போனா பெரியாரெல்லாம் நீங்களாம் பிச்சை தான் எடுத்துட்டு இருப்பீங்க, இப்பெல்லாம் நீங்க பேசவே முடியாது, நீங்க பேசுறதுக்கு காரணமே நாங்க தான், அப்படிலாம் பேசுறவங்களே பெண்களை எவ்வளவு இழிவா பேசுறாங்கன்றத பாருங்க. சீமானுக்கு பையங்கிற பட்டம் வராம இந்த மண்ணில் தடுத்தது நீங்க சொல்லக்கூடிய ஈவேராங்களுடைய அம்மா. அந்த அம்மா கர்ப்பப்பை எடுத்திருந்தா சீமானுங்கிறவங்க மட்டும் கிடையாது, உங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இன்னைக்கு உங்களுக்கு கேட்கலாம், எதுக்கு இவ்வளோ நாம் தமிழர் கட்சியின் மீது ஒரு தீராத வன்மம் இவர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் நிதானமா பார்த்தோம் அப்படின்னா, பெரியார் அவர்கள் குறித்தான எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்போதான் முதல் முறை வருதா, சீமான் அவர்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் பெரியார் அவர்களினுடைய கருத்துக்கள் எதிர்க்கப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே பெரியாருக்கு எதிரான கருத்துக்கள் பேசப்பட்டு வருகிறது. அண்ணா வைத்த விமர்சனமும் இதே தான், புதுசாலாம் இல்லை. பெரியார் தன்னுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டார் விமர்சனத்தை இன்றைக்கு பல பேர் வைக்கலாம். ஆனால் முதல்ல வைத்தவர் அறிஞர் அண்ணா. அதனால தான் திமுகன்ற கட்சியே உருவாகுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான விமர்சனம் தான் அது. ஏதோ ஒரு பெயரளவில் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, இல்லை உண்மை இல்லை அப்படின்லாம் இல்லை. அறிஞர் அண்ணா வைத்த விமர்சனத்தை தான் இன்னைக்கு எல்லாரும் வைக்கிறாங்க. அப்போது அன்றைக்கே திமுக பெரியார் விமர்சனம் பண்ணது. ஆனால் அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஆனால் இல்லை. ஏன்னா 2 பேரும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படிங்கிறதுனால அப்படியே ரொம்ப சால்வாக போயிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா ஆரியம், இந்த பக்கம் பிஜேபி உள்ள வர்றாங்க. அவர்கள் பெரியார் விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் பெரியாரை கடவுளை கும்பிடுவோன்னு முட்டாள்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் வேற ஒரு விதத்தில் அவர்களை எதிர்க்கிறாங்க. இதையும் பெரியாரிஸ்டுகள் திமுகவினர் இந்த டி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக எதிர்கொள்கிறாங்க. எப்படி எதிர்கொள்கிறாங்க, உங்க ஆரியத்தில் இருக்கக்கூடிய புராணத்தை எடுத்து பார்ப்போமா அப்படின்னு சொல்லி சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவன் இவன்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லி, அதாவது ஆரிய புரட்டு கதைகள், புராண கதைகள் இல்லை, அந்த மாதிரி கதைகளை எடுத்து வச்சுக்கிட்டு நாங்கள் பெரியாரை டிஃபெண்ட் பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லி பெரியாருக்கு சாதகமாக பிஜேபிக்கு எதிராக இவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பிஜேபியால என்ன பண்ண முடியல, பெரியாரை நெருங்கவோ இல்லை பெரியாரை அட்டாக் பண்ணி அவர்களை வீழ்த்தவோ முடியல.
கடைசியாக தான் உள்ள வராரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் வர்றாரு. ஆரம்ப காலத்தில் அடிக்கலாம் இல்லை, ஓகே பெரியாரை வந்து வச்சுக்கலாம், அவரும் ஏதோ சமூக நீதி சுயமரியாதை பெண் விடுதலைன்னு பேசியிருக்காருங்கிற பட்சத்தில் விமர்சனங்கள் இருந்தாலும் அவரையும் ஒரு தலைவராக வச்சுக்கலாம், அவர் தான் தலைவர் இல்லை அவரையும் ஒரு தலைவராக வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு திராவிடம் அப்படிங்கிற பெயரை தாங்காத ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சின்னு உருவாக்கி 2009 அப்பெல்லாம் உருவான எந்த கட்சியும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி திராவிடம் அப்படிங்கிற பெயரை தாங்காம ஒரு கட்சி இல்லவே இல்லை. இப்போ இன்றைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மேடையில தமிழ் தேசியமும் என் கொள்கைன்னு பேசுறாரு இல்லையா, அந்த மாற்றம் எல்லாமே வந்ததுக்கு காரணம் நாம் தமிழர் கட்சி ஒன்றுதான். அப்போ இப்படி ஒரு கட்சியை ஆரம்பிச்சு கொண்டு வர்றாரு. பெரியார் அவர்கள் பெருசா அடிக்காம ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல், இப்போ ஓராண்டுக்கு முன்னாடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு இல்லையா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இது பெரியார் மண் இல்லப்பா எங்களுக்கு பெரியாரே மண்ணுதான் சொல்லி சீமான் அவர்கள் ஒரே போடுறாரு. அன்றைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த கதறல்கள். அதற்கு முன்னாடி இருக்கும் சீமான் அவர்கள் ஏன் பெரியாரிஸ்டா இல்ல, பெரியார் மட்டுமே தலைவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிங்கிற குறையெல்லாம் அவர்களுக்கு இருந்திருக்கும். ஆனா என்றைக்கு வந்து நேருக்கு நேரா பெரியாரை விமர்சனம் செய்து அந்த பிம்பத்தை உடைக்கிறது தான் எங்க கொள்கைன்னு சொல்லி பகிரங்கமா அறிவிச்சாரோ அன்றையிலிருந்து இவர்களால் தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றாங்கன்னா சீமான் வீட்டில் நாங்கள் பெட்ரோல் கொண்டு வீசிடுவோம், சீமானை கூட்டம் நடத்த விட மாட்டோம், ஈரோட்டில் வந்து சீமான் அவரோட காலை வச்சாருன்னா சீமானோட காலை வெட்டிடுவோம், கையை வெட்டிடுவோம், என்னெல்லாமோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா உண்மையிலேயே இவர்களோட ஸ்ட்ரென்த் என்ன, கிரவுண்ட் லெவல்ல இவரோட பாப்புலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு என்றவளவு தான் இருப்பாங்க. நீங்க திமுகவையும் பெரியாரிஸ்ட்களையும் ஒன்னா நினைச்சிடக்கூடாது. திமுக ஒரு பெரிய இயக்கம், பெரிய ஆள் இருக்காங்க, பெரிய ஆளுமைகள்லாம் இருக்காங்க. பெரியாரிஸ்டுகள்னு சொல்லப்படக்கூடியவங்களுக்கு திமுக எந்த மரியாதையும் கிடையாது. நான் சொல்லலைங்க, இவரே சொல்லுவார். அது அதர்ம மனோஜே வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க எதுக்கு வந்து சாட்டை துரைமுருகனோட வீடியோலாம் நீங்க ஷேர் பண்றீங்க, அவரே வந்து பெரியாருக்கு எதிராலாம் பேசுறவர் தான், பெரியாருக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக பேசுறவர் தான், அவரை எதுக்கு நீங்க திமுகவரெல்லாம் கொண்டாடுறீங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு பேச்சாளர் விஜய்க்கு எதிராக பேசக்கூடிய பேச்சை திமுகவினர் பகிர்றதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாம திமுகவினரையே திட்டக்கூடிய நபர் தான் இந்த பெரியாரிஸ்டுகள். இவர்களுக்கு திமுகவினர் மேலேயும் பெரிய உடன்பாடுலாம் கிடையாது. இவர்களோட ஐடியாலஜி தனியும் வச்சுக்கோங்களேன். அப்போ இவர்களை வந்து பேக்கப் பண்றது யாருன்னா ஒரு கட்டத்தில் திமுக பின்னாடி இருந்து அவர்களை வந்து இயக்குறாங்க, பின்னாடி இருந்து பேக்கப் பண்றாங்கன்னு வச்சுக்கலாமே தவிர இவர்களுக்கும் பெரிய ஒரு சப்போர்ட்டோ திமுக தரப்புல இருந்து ஆதரவெல்லாம் கிடையாது. திமுக தரப்பினர் போய் சொல்ல வேண்டியது தானே, ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்திட்ட சொல்ல வேண்டியது தானே, கடவுளை கற்பித்தவன் முட்டாள்னு பேச வேண்டியது தானே, பேச மாட்டாங்க. கடவுளை கும்பிடுவன் காட்டுமன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்கேயே அவர் எல்லாருமே கடவுள் பக்தி உள்ளவங்க, அவர்கள் வந்து சாமி கும்பிடுறவங்க, ஒண்ணுமே அங்கே வேலையே நடக்காது. அப்போ இவர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை வந்து அட்டாக் பண்ணி சீமானவர்களை கொச்சையா வந்து சீமானவர்கள் சட்டம் இல்லாமல் ஒரு போஸ்ட் அடிச்சு விட்டுருது. இதெல்லாம் பண்ணா சீமானவர்கள் அசிங்கப்பட்டுருவாரு, சீமானவர்கள் நாங்கள் அசிங்கப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி, அதாவது விஜயலட்சுமிங்கிற பிரச்சனை எடுத்துட்டு வராங்க. விஜயலட்சுமியோட பிரச்சனை எடுத்துட்டு வந்து விஜயலட்சுமி நீதி வாங்கி தருவோம்னு சொல்லி சுபவியில இருந்து இந்த பெரியாரிஸ்டுகள் அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நமக்கு அதை பார்க்கும்போது தோணுச்சு, நீங்க யாரை கேவலப்படுத்துறீங்க, நீங்க எதுக்காக இப்பெல்லாம் பண்றீங்க? அந்த விஜயலட்சுமியோட பிரச்சனை நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. உச்ச நீதிமன்றமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்லாம் நிக்காது, நீங்க கிளம்புங்க, 2 பேரும் நீங்க அமைதியா போயிருங்கன்னு சொல்லி விஜயலட்சுமிக்கு நீதிலாம் தர முடியாது, இதுக்கப்புறம் நீங்க வாய மூடிட்டு அமைதியா இருக்குன்னு சொல்லி விஜயலட்சுமியை வான் பண்ணி அனுப்பி விடுறாங்க. இங்க தப்பே யார் மேலேயுமே கிடையாது. சீமான் அவர்கள் விஜயலட்சுமி அவர்கள் குறித்து பொது வெளியில நீங்க திட்டினதுதான் தப்பு, மற்றபடி வந்து சீமான விஜயலட்சுமியோட பழகுனதோ அப்புறம் பிரிஞ்சு வந்ததோ தப்பே கிடையாதுன்னு உச்சநீதிமன்றமே சொல்லுது. யாரும் ஏமாற்றலாம் படல, 2 பேரும் விரும்பி தானே பழகினீங்க, கிளம்பி போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. விஜயலட்சுமிக்கு ஒரு நீதிலாம் வாங்கி கொடுக்கல, விஜயலட்சுமி வச்சு அரசியல் பண்ண பார்த்தாங்க. அதற்கும் நாம் தமிழர் கட்சி தரப்பு நீதிமன்றத்தில் போயிட்டு மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனையை கையில் எடுத்துட்டு அந்த ஒரு தனி மனித விமர்சனம் இருக்கு இல்லையா, இதுதான் நான் சொல்றேன், இதான் அந்த பர்சனல் அட்டாக் நம்ம சொல்றது, அதை கையில் எடுத்துட்டு சீமான் அவர்கள் அட்டாக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வந்த கும்பல் தான் இது. ரொம்ப ரொம்ப ஒரு கருத்தியல் ரீதியாவோ இல்ல ஒரு ஜனநாயக ரீதியிலாவோ நேருக்குனே நிற்கக்கூடிய திராணி இல்லாத ஒரு கூட்டம்னு சொல்றதுக்கான காரணங்கிறது அவர்களுடைய இந்த மாதிரியான வழிமுறைகள் தான். நேருக்கு நேரு விவாதத்தில் பேச வேண்டியது தானே. பெரியாரிஸ்டுகள் வந்து அந்த விவாதத்தில் இல்லையா, சொல்லப்போனா ஸ்ரீதரை தவிர அத்தனை பேரும் பெரியாரிஸ்ட் தான். டிவிக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பெரியார் பத்தி பேச மாட்டாரா, திமுக காரங்க பேச மாட்டாங்களா, அதிமுக காரங்க பேச மாட்டாங்களா? இங்க 2 தான், ஒன்னு திராவிடம், இன்னொன்னு தமிழ் தேசியம் தான். இப்ப இந்த ஆரியம்னு சொல்லக்கூடிய பிஜேபி கூட அதிமுகங்கிற கட்சி கூட தான் இருக்கிறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ பிஜேபியும் திராவிடத்துக்குள்ளதான் சொல்ல பண்ணிருக்குன்னு வச்சுக்கலாமே. தனித்து வந்து கருத்தியல் ரீதியாக நிற்கக்கூடிய கட்சினா என்டிகே மட்டும்தான், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் தமிழ் தேசியம், நீங்கள் எல்லாரும் திராவிடம் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ சொல்லப்போ நீங்கள் தானே மெஜாரிட்டி. ஸ்ரீதர் என்ன ஒரு 10 நிமிஷம் பேசிடுவாரா? அவர் 10 நிமிஷம் பேசினதுக்கப்புறம் நீங்கள் தானே பேச போறீங்க, பேச்சில் பதிலடி கொடுங்க, கேள்வி எழுப்புங்க, திருப்பி அவர் வந்து விமர்சனம் பண்ண போறாரு. அப்போ அந்த ஒரு துணிச்சல் கூட இல்லாமல் பெரியார் பற்றி பேசிடுவியா நீ, எப்படி நீ பேசலாம் அப்படின்னு ஒரு மேலே பேசுறது, கீழே இருந்து சவுண்டு விடுறது, கூட்டத்தோட கூட்டமாக கும்பலில் கத்துறது, இதெல்லாம் வந்து வீரமே இல்லை. இதெல்லாம் நம்பர் 1 கோழைத்தனம். இதெல்லாம் இதை பண்ணிட்டு என்னமோ நாங்கள் வந்து பார்த்தீங்களா பெரியார் பற்றி பேச இப்படி பண்ணிட்டோம், அவங்க பண்ண மாட்டாங்களா? இல்லை என்ன கேட்குறேன், இந்த ஒரு நபரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஏதாச்சும் இருக்கான்னு, அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. அது ஒரு வீரமே கிடையாது. இப்போ 4 பேர் 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் மேலே செருப்படுத்தி வீசுறதெல்லாம் ஒரு வீரமா?
கூட்டத்தில் துணிச்சலாம் நின்று மேடையில் நின்று பேசுகிற ஒருத்தருங்க கீழே நின்றுக்கிட்டு காலில் இருக்கிற செருப்பு எடுத்து வீசுறது என்ன? இதெல்லாம் வந்து நம்ம இந்த சின்ன வயசுல சில விஷயங்களை நம்ம வந்து கெத்துன்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அதெல்லாம் பார்த்தா ஒரு கேவலமான விஷயமா இருக்கும். பின்னாடி தான் தெரியும் இதெல்லாம் கெத்து இல்லடா, அதெல்லாம் வெத்துன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வெத்து வெட்டு வேலைகளை பார்க்கறதுக்குன்னே கிளம்பி அங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ஒரு அவமானகரமான ஒன்று. அங்கே இருக்கிற செந்தில்வேல் அவர்களே கண்டிச்சார். உண்மையிலே வந்து அவர் திமுகவினுடைய விசுவாசியாக இருந்தாலும் அவரை நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதுதான் அவர் வந்து அவரே வந்து ஆளை கூட்டு வந்து மிரட்டின காட்சிகள்லாம் நம்ம கடந்த முறை பார்த்தோம். அதற்கும் நம்ம கண்டித்து பேசியிருந்தோம். இந்த இடத்துல நம்மளுடைய திராவிட போர்வால் செந்தில்வேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிச்சார். இதெல்லாம் பண்ணக்கூடாது, யார் இப்படி பண்ணுறீங்க, இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கண்டிச்சார். தெரியுதா உங்களுக்கு? திமுக தரப்பு வேற, இந்த திராவிட பெரியாரிஸ்டுகள் தரப்புங்கிறது கொஞ்சம் அதுலேருந்து டிவியேட் ஆகிட்டு போவாங்க. இவங்களோட அப்ரோச் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அவர்கள் கூட பரவாயில்லன்னு வச்சுக்கலாம். இவர்கள் வந்து அநியாயத்துக்கு வந்து மோசமாக பண்ணிட்டு கடைசியில் நாங்கள் தான் ஜனநாயகவாதிகள், நாங்கள் தான் பெண்ணியவாதிகள்னு பேசிட்டு இருப்பாங்க. அது பெண்கள் குறித்து ஆபாசமாக கொச்சையா பொது வழியில் பேசக்கூடிய நபர்களும் இவர்கள் தான். பெண்களுக்கான உரிமைகளை நாங்கள் போற்ற போறோம்னு சொல்லக்கூடிய நபர்களும் இவங்க தான். ஏன்னா சீமானவர்களை பேசும்போது நமக்கே தெரியுது. சீமானவர்களே சொன்னார், நீங்க என்ன பெரிய பெண்ணியம் போட்டுற, என்னோட தாயை எளிவா பேசி நீ என்ன பெண்ணியம் போட்டுறன்னு கேட்டார். அந்த கூட்டத்தில் பெரியாரிஸ்டுகள் கதறக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போது நமக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. இது மாதிரி இன்னும் பல கதறல்களை நாம் வந்து எதிர்பார்க்கிறோம். இது மாதிரி நிறைய நீங்க பண்ணணும். கண்டிப்பா நாம் தமிழர் கட்சிக்காரங்க இதுக்காகலாம் பயந்து நிறுத்த போறதே இல்லை. அவங்களோட ஐடிவிங்களுக்கு கூட ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாமா. ஓ அப்படியா, பெரியார் பற்றி பேசினா செருப்பு வீசுவீங்களா, அப்போ எத்தனை பேர் மேலே செருப்பு வீசுவீங்கன்னு சொல்லி இனிமேல் வரிசையாக ஃபுல்லாக பெரியார் குறித்து பல விமர்சனங்களை எடுத்து வைக்க போகிறாங்களாமா. பெரியார் அவர்கள் எழுதின, பெரியார் அவர்கள் பேசின விஷயத்தையே எடுத்து பெரியாருக்கு அவர்கள் பதிலடி கொடுக்க போகிறதெல்லாம் செய்திகள் வந்து செவிவெளிக்கு நமக்கு வருது. ஸோ அடுத்த 2 நாளைக்கு ஒரு ஹெவியான நமக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி இதுக்கு எப்படி ரிட்டாலியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ இவர்கள் வீசிட்டாங்க. இனி அவர்கள் தரப்புலேருந்து சில கருத்துக்களை வீசணும் இல்லையா? அவர்கள் செருப்பு வீச மாட்டாங்க, கருத்துக்களை தான் வீசுவாங்க. அதை எப்படி இவர்கள் சமாளிக்கிறாங்க, அது எப்படி பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.